welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு full day நாங்க சாட்டர்டே என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ எங்களோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ரெட்டிங்ல இருந்து பக்கத்துல பேசிங் ஸ்டோக்னு ஒரு ஊர் இருக்கு. சோ அங்க வந்து அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. சோ அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க நிறைய தடவை போய் சாப்பிட்டுருக்கோம். சோ இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு, அந்த ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெட்டிங்ல ஒரு புதுசா ஒரு இந்தியன் grocery ஷாப் திறந்திருக்காங்க, ஹனி அண்ட் கீ அப்படின்னு சொல்லி. சோ அது வந்து அந்த பெஸ்ட் ஃபுட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா. சோ அதே மாதிரி இன்னொரு இதுதான். ஸோ அவங்களோடதுன்னு தான் சில பேரும் சொல்றாங்க. ஸோ அந்த புது grocery ஷாப்பும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரெட்டிங்ல வந்து இந்தியன் கம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்காங்க, அதே போல இந்தியன் ஷாப்ஸும் நிறைய ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால அந்த ஷாப்பும் இன்னைக்கு இந்த வீடியோல சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து நேராக நாங்கள் பேசிங் ஸ்டோக் போகிறோம். அங்கே போயிட்டு அந்த ஃபெஸ்டிவல் மால் அப்படின்னு இருக்கு. அந்த மால் லைட்டாக கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் போய் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்பொழுது வந்து நம்ம ரெட்டிங் வந்துட்டு திரும்ப அந்த ஹனி அண்ட் கீ கடை போயிட்டு இந்தியன் க்ராசரிஸ் கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மந்த்துக்கே நிறைய அரிசி பச்சரிசிலேருந்து எல்லாம் எங்கள் அம்மா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் அந்த ஷாப்பிங் அதெல்லாமே இன்னைக்கு பண்ணுறோம். ஸோ அதே போல் இதுலேயே நான் வந்து இந்த இப்போ நம்ம பண்ணுற ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மைதா கோதுமை மாவுலேருந்து எல்லாமே வாங்குகிறோம். ஸோ ஓரளவுக்கு இதுலேயே உங்களுக்கு ஒரு வீக்லி ஒரு அந்த 2 வீக்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுங்கிறதும் இந்த வீடியோவில் நான் எவ்வளோ செலவாச்சுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த பேசிங் ஸ்டோக் வந்து ரெட்டிங்லேருந்து பக்கம் தான், சும்மா ஒரு 20 minute டிரைவ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இந்தியன்ஸ் நம்ம ஆட்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2-3 இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இலை அப்படின்னு சொல்லி ஒரு இடமும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ இங்கே இன்றைக்கி நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சென்னை எக்ஸ்பிரஸ். இங்கே வந்து நாங்கள் நிறைய தடவை ரெகுலராக போயிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு லிமிட்டட் டைப் ஆஃப் மெனு ஐட்டம்ஸ் இருக்கும். பட் எல்லாமே அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிங் ஸ்டோக்கில் இந்த ஃபெஸ்டிவல் மால் அப்படின்னு ஒரு மால் இருக்குது. ஸோ அந்த மால்குள்ளே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மால்லேருந்து ஜஸ்ட் எக்ஸிட் ஆனீங்கனாலே இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் சும்மா ஒரு 2 minute வாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை எக்ஸ்பிரஸ்ங்கிற கடை இருக்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். ஸோ ரிசர்வ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1:30க்கு வந்து எங்கள் டேபிள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இது சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த பேசிங் ஸ்டோக்கில் வந்து சாட்டர்டே வந்து இந்த மாதிரி இந்த ஃபுட் மார்க்கெட்ஸ் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் அந்த ரிசர்வேஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால அங்கே சாப்பிட போகிறோம். இது வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பேசிங் ஸ்டோக் வரீங்கன்னா வீக்கெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்ஸு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சமோசாஸ் அப்படிலாம் நிறையா சிக்கன் சமோசா அந்த வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். இங்கே வந்து இந்த கேஷ்யூ சிக்கன் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. அதான் நான் சென்னை எக்ஸ்பிரஸில் ஃபுல்லாக சாப்பிடல அப்படின்னா கொஞ்சம் வயிற்றில் இடம் இருந்தால் இங்கே வந்து மறுபடியும் செகண்ட் ரவுண்டு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இப்போ நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ் கடைக்குள்ளே போகிறோம். இங்கே சென்னை எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா 2 மெனு இருக்கும். லஞ்ச் மெனு தனியாக இருக்கும், டின்னர் மெனு தனியாக இருக்கும். லஞ்ச் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் அந்த சாய் அதெல்லாமே நிறையா இருக்கும். ஸோ சவுத் இண்டியன் தான் இது மெயின்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்லியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச்லேயும் இருக்கும். பொடி தோசை, எக் தோசை, கல் தோசை அப்படின்னு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சாட் தான் பேசிக்கலி இந்த சமோசா சாட், தஹி பூரி, பாப்டி சாட் அப்படிங்கிறது அதுவும் இருக்கும். அதே போல் நம்ம பாவ் பாஜி, பூரி பாஜி, சோலை பட்டூரா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் கிரேவிஸ், இந்த மாதிரி சிக்கன் செட்டிநாடு கிரேவி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அவங்களதுல பார்த்தீங்கன்னா அந்த தாலி மீல்ஸ் கூட இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் குருமா ஆர் பன்னீர் பட்டர் மசாலா, இல்லைன்னா அந்த ஃபிஷ் கறி, லேம்ப் செட்டிநாடு அப்படின்னு சொல்லி அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் நிறையாவே இருக்கும். இங்கே ஆக்சுவலி வந்து நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வந்து முன்னாடியே நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். டின்னர் மெனு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஒரு கிளாசிக் மெனு மாதிரி தான். அந்த மாதிரி சிக்கன் ஸ்டார்டர்ஸ் நிறையா இருக்கும், வெஜ் ஸ்டார்டர்ஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்து இந்த பன்னீர் மக்னோலியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து எங்களுடைய ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். நீங்கள் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்து இந்த கடைக்கு வரீங்கன்னா அந்த பன்னீர் மக்னோலியா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட இதில் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கொத்து பரோட்டா இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டின்னர் மெனுலேயுமே உங்களுக்கு அந்த தோசை அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பிளெயின் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கி ஆர்டர் பண்ண பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத், இதுதான் அந்த பன்னீர் மக்னோலியா ட்ரை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து இன்றைக்கி 2 சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்னோடய ஃபேவரட் அப்படிங்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க இதில். ஸோ அது ஆல்மோஸ்ட் அந்த பரோட்டாவுக்கு ஈக்குவலாக சிக்கனும் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த சிக்கன் கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி சூப்பராக அவங்க பண்ணி தருவாங்க இந்த சிக்கன் கொத்து பரோட்டா. சூப்பராக
பாப்பு ரியாக்ஷனே ஒரு மாதிரியா இருக்கு. அச்சோட சூப்பராக இருக்கு, சாஃப்டா. சூப்பராக அங்கே லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் மால்லேயே நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு மால் தான். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே இந்த யூஸ்வலாக நாங்கள் போகிற கடை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு கடை, இந்த மினி ஷூ அந்த மாதிரி கடைகள் இது. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ யூனிக்காக ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நிறையா திங்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக எப்போவுமே பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி சும்மா ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் ஃபேன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, நான் அது வேறு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நல்ல ஒரு டிசைன் வேறு மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க. ரெகுலராக ஒரு சும்மா ஒரு பாட்டில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணி ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி நிறையா பொருட்கள் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹேண்ட் ஃபேன்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா யூனிக்கான பொருட்கள் வந்து இந்த கடையில் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ பார்த்தாலே நாங்கள் வந்து எல்லா பொருளையும் ஒரு தடவை இங்கே வந்தால் நாங்கள் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் யூஸ்வலாக இங்கே ஏதாவது வாங்குவோம். இன்னும் கொஞ்சம் லேன் பார்ப்போம். ஒரு பழம் போட்டு நசுங்கிடும்ல, குழந்தைங்க இருக்கிறப்ப பழம் வேணும்னா ஒரு வாழைப்பழத்தில் போட்டு நசுக்கி வாகனம் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, வாழைப்பழம் ஒரு முழு வாழைப்பழத்தை உள்ளே வச்சு அப்படியே எடுத்து போடுறது. குழந்தைங்களுக்கு வெளியே போய் வாழைப்பழம் வேணும்னா நசுங்கிடும்ல. பலாப்பழம் வேணா பலாப்பழம் டீ குடிக்கிற கப்பு மாதிரி அழகா இருக்கு. இதெல்லாம் டீ குடிக்கிற கப் கிடையாது. இது வேணா நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அதில் நீ வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு வச்சுப்பியா? சரி, டக்குன்னு யோசிக்காம சொல்லுங்க, என்ன போட்டு வைப்பீங்க மூணு இதில்? இது என்ன நட்ஸ்? சிப்ஸா? பாதாம். தெரியுது, என்ன போடுவீங்கன்னு யோசிக்காம சொல்லுங்க. இன்ன வரைக்கும் சொல்லலையே. நட்டு தான். வேற நெக்ஸ்ட் பிஸ்கட்டா? அப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேல வந்து இந்த சஸ்டீன் க்ரீன், நான் பேர் கூட கரெக்டாக சொல்லணும்னு தெரில. ஸோ இந்த கடை வந்து நிறையா மாலில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு புது இது போல் இருக்குது, புது கடை போல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேசிங் ஸ்டாக் ஃபெஸ்டிவல் மாலில் திறந்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மில்டன் கீன்ஸ் போயிருந்தப்போ அந்த எக்ஸ்கேப் மால்லையும் இந்த கடை இருந்தது. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட அந்த ஃப்ளையிங் டைகர் அந்த மினிசோ கடை மாதிரி தான். எல்லாமே இது மாதிரி யூனிக் ப்ராடக்ட்ஸ். இதுலேருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. சும்மா அந்த குட்டி சேர்ஸ்லேருந்து கேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே என்ன இந்த ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதுலாம் தெரியல. இதெல்லாம் இவங்களோட ஒரு பிராண்டு தான் போல் இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குக்வேர்லேருந்து ஒரு ஹேங்கர்லேருந்து இந்த கேண்டில்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது இவங்களோட ஸ்டைலில். ஸோ அவங்க வந்து எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டைனிங் ரூமுக்கு தேவையானது, இந்த மாதிரி கப்ஸு, பவுலு, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஷ்யூ ஹோல்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய கடையிலையும் கிடைக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கடையில். ரெகுலராக இந்த ஐக்கியாவில் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, டிசைனும் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த டைனிங் டேபிளுக்கு தேவையான இந்த பிளேட்ஸு, கீழே வைக்கிற அந்த டோஸ்டர்ஸ், கோஸ்டர்ஸ், அப்புறம் அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த பேக்கிங் செக்ஷனும் இருந்துச்சு. ஸோ பேக்கிங்க்கு தேவையான இந்த கேக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான யூட்டென்சில்ஸ் எல்லாமே கூட இதில் நல்லா இருந்தது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு காஃபி கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மார்மலேட்ஸ் அண்ட் ஜாம்ஸும் அவங்க இதில் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சைடும் கவர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு லிவிங்க்கு தேவையானதும் சிலது வச்சுருந்தாங்க, டைனிங்க்கு தேவையானது வச்சுருக்காங்க, சின்ன சின்ன ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் இந்த கடையில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கடை வந்து ஒரு நீங்கள் புதுசாக நீங்கள் போகிறீங்கன்னா ஏதாவது மாலில் இந்த கடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ அவங்களோட பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கலர் எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. இந்த ஃபுல் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப சைடில் ஃபுல்லாக கேண்டில்ஸாக இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே லுக் இன்சைட் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே எவ்வளோ அழகாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ டக்குன்னு நான் இப்போ இன்கேஸ் நான் உள்ளேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்னா இது ஒரு சின்னூண்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கிற மாதிரியே தெரியாது. நல்லா இருந்துச்சு. இந்த கடை வந்து நீங்கள் கண்டிப்பாக சுற்றி பாருங்கள். அப்புறம் நாங்கள் இந்த கடையை சுற்றி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல்
மாலில் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பேக்கரி, ஒரு சின்னதாக ஒரு கேக் ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மேக்ரூன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்தா ஃப்ளேவர் மேக்ரூன்ஸ் வாங்கினோம். ஸோ இது நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் பிஸ்தா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நியூட்டெல்லாவும் இருக்கும், அப்புறம் வெண்ணிலா இருக்கும். ஸோ அந்த மூணுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். அந்த மால்லேருந்து நாங்கள் டைரெக்டாக அடுத்து வந்து நம்ம அந்த க்ராசரி ஷாப்பிங்க்கு திருப்பி நாங்கள் ரெட்டிங்கே வந்துட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இப்போ ஹனி அண்ட் கீ அப்படின்னு சொல்லி ஒரு கடை திறந்துருக்காங்க இங்கே. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் ஃபுட்டில் சேம் தான். ஸோ பெஸ்ட் ஃபுட்டோட அவங்களோட அதே ஆட்கள் தான் இங்கேயும் இருக்காங்க. ஸோ சும்மா பேர் மட்டும் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹனி அண்ட் கீயில் இந்த பெஸ்ட் ஃபுட் மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க கடையிலே இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் சைடில் எங்கேயாவது நம்ம கார் பார்க் பண்ணி கஷ்டப்படணும். ஸோ இந்த ஹனி அண்ட் கீயில் வந்து அவங்களுக்கு செப்பரேட்டாக கார் பார்க்கிங்கே இருக்கிறனால ஈஸியாக வந்து நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த புது கடை எப்படி இருக்குன்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த கடை திறந்தது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. இது வந்து இந்த சிட்டி சென்டருக்கு போக வேண்டாம். இது வந்து இந்த விட்லி வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஊர் இருக்கும். ஸோ அது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ அந்த பழைய கடைக்கு போகிறதே இல்லை, ஃபுல்லாக நாங்கள் இங்கே எல்லாம் ஷாப்பிங் பண்ணிடுறோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில வெஜிடபிள்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ஏர் கண்டிஷன்டு ரூமில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் வாங்குறது, மிளகா வாங்குறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபுல்லி ஒரு ஏசி ரூம்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்குற பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா க்ராசரிஸ் இருந்துச்சு வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மிளகாலாம் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு அது வாங்கினோம். ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிள்ளையிலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்றைக்கி நிறையா பொருட்கள் வந்து வாங்குற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்திருக்கோம். வெண்டைக்காய். ஆமாம், வெண்டைக்காயை முறிச்சு பார்த்துவோம். உரிச்சா உடைச்சு நீ எடுக்கிறியா? சரி நீ எடு, நல்லதா எடு. இதானே அது அவரக்காய் இல்லை. அப்புறம் என்னது? அதான் அவரக்காய். இல்லை இல்லை, அது அவரக்காய் அதான் அவரக்காய் இல்லை. இதுதான் முன்ன சமைக்கணும். இதுதான் எனக்கு தெரியும். அப்படியே வரும். நான் இது மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நம்ம ஊர்ல அவருக்கு அந்த மாதிரி தான் சாம்பல்லாம் அரைச்சு விடுவோம்ல. ஓகே ரைட், ஓகே ட்ரை பண்ணி போதும். 2 பஜ்ஜிக்கா இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. எங்கண்ணா? அதான். ஓகே, இது என்ன? இது வேலை அது இல்லை, கீழே அது நம்ம ஊரா? ஓகே ஓகே, சாரி. இல்ல காலையிலே வந்து கஸ்டமர் தான் கேட்டாங்க, அது வாழைக்காய் இது வாழைக்காய். எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கு. ஆமா ஆமா, அதை எப்படி கட் பண்ணி சாப்பிடணும் எனக்கு தெரியாது. உளுந்து பாப்பா, பொங்கலுக்கு என்ன வேணும்? பொங்கலுக்கு என்னென்ன போடும்? பச்சரிசி கூட. ஆஹா, அப்புறம் அது ரைஸு அப்படின்னா ஏன் பொங்கல் அப்போ கூட என்ன போடுவாங்க? அதுதான் பாசி பருப்பு. ரைஸ் போடணும், பருப்பு போடணும். அது எந்த தாலும் பார்க்கறதுடா.
ராகி சேமியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வீட்டிலே. அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஃபேக், கொஞ்சம் இது வேறு பிராண்ட் தான் இருக்கு. முடிச்சிட்டு என்ன இருக்கு? லிட்டில் ஹார்ட்ஸ் சரி, அதை எடுத்துக்கலாம். 10 kilos. ரைசிங் இல்லையா? இது இல்லையா? இதயம் உதயம் இதயம் வந்து எண்ணெய். ஓகே, இதயமே வாங்கலாம். சரி, ஓகே. லாஸ்ட் டைம் இதானே வாங்கினோம். இந்த கடைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மீட் ஷாப்பும் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு லேம்பு, சிக்கன், பீஃப் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அதுக்கு அடுத்த பின்னாடி இருக்கிற இன்னொரு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷும் சரி, இந்த மீட் எல்லாமே சரி. நாங்கள் இங்கே வந்து சிக்கன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலே இங்கே இந்த ஹனி அண்ட் கீ ஆர் இந்த பெஸ்ட் ஃபுட்டில் இருக்கிறவங்க அந்த புச்சர்ஸ்கிட்டே வாங்கிப்போம். அதே போல் இந்த கடையில் நிறைய இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸுமே செப்பரேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பரோட்டா, இந்த சிக்கன் சமோசா, வெஜ் சமோசா, அந்த மாதிரி எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ நம்ம அந்த ஹல்திராம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இங்கே இருக்கும். ஆலு பரோட்டா, ஆலு பியாஸ் பரோட்டா, அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க, ரெடி டு குக் ஃபுட் மாதிரி. ஸோ அதெல்லாமும் நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வாங்கிப்போம். அப்புறம் இந்த பூஜா சாமானும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா வச்சுருப்பாங்க இந்த கடையில். வாங்கிட்டோம் ஓரளவுக்கு. ஸோ இதில் ஓவராலாக எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 83 pounds ஆச்சு. ஸோ இது வந்து வீக்லி செலவுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் எல்லாம் 10 kg ரைஸ் வாங்கியிருக்கோம், 5 kg இந்த பச்சரிசி இட்லி அரிசி வாங்கியிருக்கோம், உளுந்து தனியாக வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆட்டாவும் பார்த்தீங்கன்னா 10 kg 5 kg ஆட்டா வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இது வந்து உங்களுக்கு ஒரு மந்த்துக்கே வரும். பட் ஆனால் இப்போ இந்த காய்கறி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு தேவையானது வாங்கியிருக்கோம். ஸோ ஓவராலாக நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அரிசியெல்லாம் வாங்கினது பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கே வரும். மற்ற இந்த காய்கறி இதெல்லாம் அப்பப்போ வாங்கினீங்கன்னா, ஸோ நீங்கள் காய்கறி மட்டும் தனியாக வாங்குறீங்கன்னா ஒரு 30 pounds 40 poundsலேயே உங்களுக்கு ஒரு வீக்லி தேவையான பொருட்கள்லாம் மோஸ்ட்லி வாங்கிடலாம். ஸோ நாங்கள் இந்த அரிசி இதெல்லாமே வாங்கினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 83 pounds ஆச்சு இப்போ டோட்டலாக. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ஒரு சாட்டர்டே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ பேசிக் ஸ்டாக் போய் நல்லா சாப்பிட்டுட்டு, ஸோ இந்த கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு இப்போ சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு வீட்டில் சண்டே பிரியாணி சாப்பிட்டு செட்டில் ஆகிறதுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும் முக்கியமாக. ஸோ அதுக்கு செட்டில் ஆகிறதுக்காக தான் இன்றைக்கே எல்லாம் வெளியே போயிட்டு எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சண்டே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே, அதனால் நான் வந்து இன்றைக்கி சாட்டர்டே வந்து சும்மா இல்லை வெளியே ரொம்ப நாள் கேன்சல் பண்ணேன். ஏன் இப்போ 0.5 போட்டு எடுக்காது? சொல்லிடலாம் வீடியோவில், தெரியாமல் சாப்பிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி.